ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்காக துணியை வந்து நான் 4ஆக மடித்து வச்சுருக்கேன். மேலே வந்து மொத்த மடிப்பு இருக்குது, சைடில் வந்து 2 மடிப்பு இருக்குது. இந்த துணிக்கு மொத்த உயரம் வந்து 30 இன்ச். இனி இதில் நம்ம வந்து ஷோல்டரை மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 5.5 இன்ச். ஆம்ஹோல் 6 இன்ச் மார்க் பண்ணி நான் இப்போ லைன் போடுறேன். இப்போ நம்ம வந்து லைன் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இனி மார்பு சுற்றளவு வந்து பார்க்கலாம். மார்பு சுற்றளவு வந்து 10 இன்ச் எடுத்துருக்கு. தையலுக்காக சேர்த்து தான் எடுத்துருக்கேன். இனி நம்ம ஆம்கோல்ல வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி வளைச்சு கோடு போடணும். இதுல வந்து கழுத்தகலம் வந்து நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணணும். கழுத்து உயரம் வந்து நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் தான். நெக் வந்து யூ ஷேப் தான், சோ நான் லைட்டா வளைச்சிருக்கேன். ஷோல்டர் பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணி கிராஸ்ல லைன் போடணும். இனி வந்து ஃப்ரண்ட் சைடு லென்த் அது வந்து 15 இன்ச். அதுல இருந்து நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு வந்து மார்பு சுற்றளவை விடவும் 1 இன்ச் கம்மியா எடுத்திருக்கேன். 9 இன்ச் எடுத்திருக்கேன். இனி நம்ம சரிச்சு கோடு போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ஏலைன் டைப்ல தான் வரும். ஸோ இருக்கக்கூடிய அகலத்துல வந்து நம்ம வந்து சரிச்சு கோடு போட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த துணியை நம்ம 2 பீஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து ஃப்ரண்ட் சைடு நெக் அண்ட் ஆர்ம் ஹோலை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோலை கட் பண்ணதுக்காக நான் 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது மாதிரி லைட்டாக வளைச்சு கோடு போட்டு நான் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன். இனி நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம பேக் சைடு துணி எடுக்கலாம். இந்த பேக் சைடு துணியில வந்து நெக் வந்து வெறும் 4 இன்ச் உயரத்தை தான் எடுத்திருக்கேன். இந்த நெக் உயரம் வந்து உங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தால உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்தால நீங்க எடுத்துக்கலாம். இனி நம்ம இப்படி தான் கட் பண்ணி எடுக்க போறோம். ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக தான் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். இடுப்பு சுற்றளவுக்கு கீழே 6 இன்ச் மார்க் பண்ணி கிராஸ்ல நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இந்த சைடும், பேக் சைடுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது மாதிரி நான் வந்து காட்டியிருக்க இந்த படத்துல இருக்கிறது மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது எனக்கு வந்து இது ஷார்ட்டாக இருந்துச்சு. எதனாலனா நான் வந்து 2.5 மீட்டர் துணியை வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டிச் பண்ணனால தான் எனக்கு வந்து ஷார்ட்டாக வந்துச்சு. உங்களுக்கு லாங்காக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் மாற்ற வேண்டியது வரும். உங்களுக்கு லாங்கான துணிக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது நான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை போட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த துணியில வந்து கிராஸா இப்போ கட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த நீளத்தை வந்து நம்ம அளந்து வச்சுக்கணும். எனக்கு வந்து 30 இன்ச் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த துணிக்கு கீழே வந்து நம்ம சுருக்கு வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடிய துணியை வந்து எப்படி கட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த படத்துல இருக்கிறது மாதிரி தான் நம்ம கட் பண்ண போறோம். நம்மகிட்ட வந்து 30 இன்ச் இருக்கு. அதுல பாதி 15 இன்ச் பிளஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சுருக்கு கம்மியாக தான் இருக்கு, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து 5 இன்ச் நான் சேர்த்துருக்கேன். அது வந்து இந்த 30 இன்ச்சில் வந்து 3/4 பாகம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். அப்போ கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். இந்த துணிக்கு அகலத்தில் வந்து நான் 45 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக்கு நீளம் வந்து நான் 16 இன்ச் எடுத்திருக்கேன். எதனாலனா என்கிட்ட வந்து மிச்சம் வந்து ஃபேப்ரிக் வெறும் 16 இன்ச்சு தான் உயரம் இருந்துச்சு. ஸோ
நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லென்த் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி மீட்டர் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது மெஷர்மெண்ட்டில் மாற்ற வேண்டியது இந்த இடத்த மட்டும்தான். நான் 16 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 20, 25 இன்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீளம். நான் ஸ்டிச் பண்ண துணி வந்து எனக்கு முட்டி வரைக்கும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதை விட நீளமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 20 இல்லாட்டி 25 இன்ச் உயரம் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 16 இன்ச் எடுத்ததுக்கு எனக்கு வெறும் முட்டி அளவு தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு 20, 25 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றால நீங்கள் உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேலேருந்து கீழே 12 இன்ச்சும் கீழேருந்து மேலே 12 இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கிராஸாக லைன் போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபேப்ரிக்ல லைன் போட்டு இப்போ கட் பண்ண போறோம். இனி வந்து நம்ம 3 இன்ச் அகலத்துல வந்து நீளமா இந்த துணி எடுத்துருக்கோம். இந்த துணி எதுக்குன்னா இது வந்து நம்ம சுருக்கு வச்சு தைப்போம்ல, அதுக்கு மேல சின்ன சின்னதா ஒரு டிசைனுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். விருப்பம் இருந்தா வைக்கலாம், இல்லைன்னா இது தேவை கிடையாது. இது ஒரு ஆப்ஷனல். இனி வந்து நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கலாம். கை உயரம் வந்து 5 இன்ச், கைக்கு அகலம் வந்து 9.5 இன்ச் எடுத்திருக்கேன். மேலே வந்து நான் 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், சைடில் நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இனி வந்து இதை நம்ம வளைச்சி கோடு போடணும். கீழே வந்து 1 இன்ச்சுக்கு இருக்கிறது மாதிரி லைட்டாக கிராஸில் லைன் போடணும். இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த ஃபேப்ரிக்ல வந்து ராங் சைடு இப்போ டச் ஆயிருக்கு. இதை நம்ம வந்து இப்போ 2ஆ மடிக்கலாம். இதில் நம்ம லைட்டாக 1/2 இன்ச்சுக்கு வளைச்சி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். 2 ஃபேப்ரிக்கை மட்டும்தான் எடுத்து கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லீவில் உள்ள கரெக்டான இந்த கட்டிங் வந்து ஒன்று ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு அப்படி நம்மளுக்கு வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம வந்து கட்டிங் வீடியோ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.